யுஜிசி புதிய விதிகளுக்கு எதிராக தனி தீர்மானத்திற்கு பாஜக எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யுஜிசி புதிய விதிகளுக்கு எதிராக சட்டப்பேரவையில் தனி தீர்மானத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கிறார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினர் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யுஜிசி விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானத்தை ஏற்க இயலாது என பாஜக தெரிவித்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். யுஜிசி புதிய விதிகளுக்கு எதிரான தனி தீர்மானத்திற்கு பாஜக எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்திருக்கின்றனர். அது குறித்தான அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யுஜிசி புதிய விதிகளுக்கு எதிரான தனி தீர்மானத்திற்கு பாஜக எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், விரிவான விவரம். யுஜிசி புதிய விதிகளுக்கு எதிராக சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டுவரப்பட்டிருந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக தற்போது வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். இது குறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், மேலும் விவரம். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் சமீபத்தில் மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய இந்த யுஜிசி வரைவு சட்டம் தொடர்பாக தற்போது விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக அந்த யுஜிசி கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய விதிமுறைப்படி இனி துணைவேந்தர்களை நியமனம் செய்யக்கூடிய அதிகாரம் ஆளுநர்களுக்கே வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு தமிழக முதலமைச்சர் ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வந்து தமிழக சட்டமன்றத்தில் ஒரு தனி தீர்மானம் நிறைவேற்றுவதற்காக அந்த விவாதம் நடைபெற்று வருகிறது. இதில் பேசிய பெரும்பாலான கட்சிகள் தற்போது முதலமைச்சருடைய அந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானத்தை எதிர்த்திருக்கிறார்கள். ஆனால் தமிழக பாஜக சார்பிலே பேசிய நயினார் நாகேந்திரன் இந்த முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானத்தை ஏற்க முடியாது என்று சொல்லி பாஜக வெளிநடப்பு செய்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு பல்வேறு காரணங்களையும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். யுஜிசியை பொறுத்த வரையிலே அதற்கு அந்த அவகாசம், பொதுமக்கள் கருத்து தெரிவிப்பதற்கு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அவகாசம் பிப்ரவரி 20 வரை இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு முழுமையான சட்டம் கிடையாது, வெறும் டிராப்ட். இது வெறும் வரைவு அறிக்கை தான். எனவே இப்போதே அதனை எதிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்முடைய கருத்தை நாம் பிரதமருக்கு, மத்திய அரசுக்கு தெரிவிக்கலாம். தமிழக அரசு கடிதம் எழுதலாம். எந்த அடிப்படையில் இது கொண்டு வரப்பட்டுள்ளது, நீதிமன்ற நடவடிக்கை காரணமாக என முதலமைச்சர் பார்க்க வேண்டும் என்பதையும் நயினார் நாகேந்திரன் பேசும்போது குறிப்பிட்டு பேசியிருந்தார். ஆளுநருக்கு அதிக அதிகாரம் வேண்டும் என ஏற்கனவே கலைஞர் பேசியிருப்பதாகவும் சுட்டிக்காட்டிய அவர் மெம்பர் நியமனம் குறித்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது அந்த நியமனம் சொல்லக்கூடாது என்று மத்திய அரசை வலியுறுத்தி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த தீர்மானத்தை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அதில் ஏற்கனவே இப்போ வைஸ் சான்சலர் நியமனம் பண்ணுறதுக்கு 3 உறுப்பினர் இருக்கிறாங்க. அந்த 3ல் கூட ஒரு உறுப்பினராக அந்த வரைவு கொள்கையில் சொல்லியிருக்கிறாங்க. மத்திய அரசினுடைய அமைச்சகத்திலிருந்து சொல்லியிருக்கிறாங்க. அது இவங்க கூடாது, இது எங்களுடைய உரிமையை பறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, அதாவது பேராசிரியர்களை நியமிக்கும் போது, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நியமிக்கும் போது டாக்டரேட் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்திருக்கிறாங்க மத்திய அரசு. இவங்க டாக்டரேட் படிச்சிருக்க வேண்டாம், ஏற்கனவே இருக்கு போல தான் இருக்கணும் அப்படின்ட்டு இவங்க சொல்லி ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கு மாநில அரசுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்குறாங்க. பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. அந்த டைமில் அவங்க இவங்க எதெல்லாம் வேணுமோ கோரிக்கை வச்சு இவங்களுடைய கோரிக்கை அதில் சொல்லலாம். ஆனால் அந்த டைம் இருக்குது, 5ஆம் தேதி வரை டைம் இருக்குது. ஆனால் இப்போவே இன்றைக்கி அந்த தீர்மானம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் அது சரியான முறையில் இல்லை அப்படின்ட்டு நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம். இல்லை, இருக்கலாம். நீங்கள் சொல்கிறது கூட சரியாக இருக்கலாம். ஆனால் என்னென்னா, அது பிப்ரவரி 5ஆம் தேதி நம்ம டைம் இருக்குது. அதை போய் சொல்லி அவங்க செய்யலை அப்படின்னா தான் நம்ம அதை பற்றி பேசணும்.
இந்த தொடர்ச்சியாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை நேரலையில் காண்பிக்கல அப்படின்னாங்க. மேடம் கூட முடக்குறிச்சி தொழில் தொடர்பாக பள்ளிக்கூட